தமிழறிந்த அனைத்து உயிர்களுக்கும் வணக்கம். ஓதிமலை பற்றிய சிறப்புகள். கோயம்புத்தூர் மாவட்டம் இரும்பறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஓதிமலை ஆண்டவர் திருக்கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆன்மீக தலமாகும். முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு வேத ஆகமங்களையும் பிரணவ மந்திரத்தின் முழு பொருளையும் உபதேசித்த தலம் இதுவாகும். ஓதிய மலை என்பதே மருவி இன்று ஓதிமலை என்று அழைக்கப்படுகிறது. படைப்பு தொழில் புரியும் பிரம்மதேவன் ஆணவத்தினால் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் திகைத்த போது முருகன் அவரை தண்டித்து இக்கோவிலில் உள்ள ஒரு இரும்பு அறையில் சிறை வைத்தார். பிரம்மன் சிறை வைக்கப்பட்ட அந்த இரும்பு அறை உள்ள ஊர் என்பதனால் இவ்வூர் இரும்பறை என்று பெயர் பெற்றது. பிரம்மனை சிறையிலிட்ட பிறகு உலகத்தில் படைப்புத் தொழில் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக முருகப்பெருமான் தானே படைப்புத் தொழிலை ஏற்றார். படைப்புத் தொழிலுக்குரிய 5 முகங்களை முருகன் ஏற்றுக்கொண்ட தலம் இது. எனவேதான் இங்கு மூலவர் 5 முகங்கள் மற்றும் 8 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். இக்கோவில் சுமார் 2000 அடி உயரத்தில் உள்ள செங்குத்தான மலையில் அமைந்துள்ளது. மேலே செல்ல 1880 படிகளை கடக்க வேண்டும். சாதாரண மலைகளைப் போல் இல்லாமல் இதன் படிகள் மிகவும் செங்குத்தாக, அதாவது 70 டிகிரி கோணத்தில் இருக்கும். ஓதிமலை திருப்புகழ். தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தான ஆதிமக மாயம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா ஆதரவதாய் வருந்தி ஆதியருணேசர் என்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே. பூதமதுவான 5 பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே பூணமுலை மாதர் தங்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை நீதயவதாயிறங்கி நேசவருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதிலுரை வேத மந்திர நீலமயிலேறி வந்த வடிவேலா ஓதுமறை ஆகமஞ்சொல் யோகமதுவே புரிந்து ஊழியுணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனுமுயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீதுகந்த பெருமாளே ஊதிமலை மீதுகந்த பெருமாளே. ஓதிமலை பற்றிய சிறப்புகளையும் திருப்புகளையும் கேட்டமைக்கு நன்றி. கேட்டு பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.